ஹாய்ங்க, இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுங்க. நம்ம வீட்டில் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. திங்கக்கிழமையே விளக்கெல்லாம் எடுத்து சோப்பாயில் போட்டு கழுவி கொஞ்சம் காவி பொடி ஜவ்வாது பொடியும் தண்ணியில் கலக்கி காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. ஜவ்வாது பொடி போடும்போது கொஞ்சம் வாசமாக இருக்குங்க, அது நல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணினேங்க. நீங்கள் காவி பொடியும் ஜவ்வாது பொடியும் கெட்டியாக கரைச்சி பெயிண்டாட்டாக அடிச்சிங்கனாலும் அதுவும் நல்லா வாசனையாக இருக்குங்க. அன்றைக்கி நான் பித்தாளை பாத்திரங்களும் விளக்கிட்டேங்க. பித்தாளை பாத்திரம் விளக்கறதுக்கு வந்து பீதாம்பரி பவுடரும் சோப்பாயில் கொஞ்சங்க லெமன் இல்லைன்னா கோலப்பொடியை போட்டு விளக்கி வச்சுருவேங்க. விளக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்த நாள் பரணி தீபத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம வீட்டு செடியிலேயே பூவெல்லாம் பொறிச்சு வச்சுட்டுங்க. நம்ம குட்டி ஹெல்ப்பர் யோகன் குட்டியும் வந்து ஹெல்ப் பண்ணானுங்க. அப்படியே வாசல் தெளித்து கோலம் போட வந்தாச்சுங்க. யோகன் குட்டியும் வந்து கோலம் போடுறேன்னு உட்காந்துட்டாங்க. எப்படியும் கோலப்படியை தான் வேஸ்ட் பண்ணுவான். அந்த ஒரு கொஞ்ச நேரம் நம்மளை கோலம் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குமான்ட்டு நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேங்க. அவன் போட்ட கோலத்தை யாரும் அழிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவானுங்க. அதுதான் இருக்கிறதுலே வச்சு பெரிய கொடுமையாக இருக்கும். நிலவு வாசல்லையும் மாக்கோலம் போட்டுங்க. இந்த வருஷம் வந்து பரணி நட்சத்திரம் வந்து 6:20க்கு மேலே தாங்க வந்துச்சு. அதனால பொறுமையாக வீட்டுக்குள்ளே வந்து தீபத்துக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டுங்க. 6:20 ஆனதுக்கு அப்புறம் தாங்க வாசலில் தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணுங்க. பரணி தீபத்தன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ தீபம் வேணால் ஏற்றலாங்க. ஆனால் நான் 7 தீபம் தாங்க ஏற்றினேன். வாசலில் 2 தீபம் 5 தீபம் சாமி முன்னாடி வச்சேங்க. மற்றபடி எப்பவும் வைக்கிற தீபங்கள்லாம் ஏற்றிட்டேங்க. பரணி தீபம் ஏற்றுறதோட கதை என்னன்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஷார்ட்ஸ்லேங்க டெய்லியும் நம்ம ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்க சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. டெய்லியும் என் ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு தாங்க நான் சாணி போட்டு வலித்தேன். இந்த வாரமே எனக்கு ஃபுல்லாக வேலைங்க. அவர் சபரிமலைக்கு மாலை போடுறங்காட்டி வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துட்டு சாணியும் அவ்வளோ கிடைக்கல. கொஞ்சம் சாணி கிடச்சிது. அந்த சாணியை வச்சு வாசல் வெளிச்சு விட்டுங்க. தீபம் வந்து திருவண்ணாமலை ஏற்றினதுக்கப்புறங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தாங்க நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும். நான் அதிகமாகலாம் தீபம் ஏற்றலைங்க. 27 தீபம் தான் ஏற்றினேன். 27 தீபம் எதுக்காக ஏற்றினேன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதுக்காக ஏற்றினேங்க. எப்போவுமே பௌர்ணமி அன்னைக்கு தாங்க தீபம் வரும். இன்றைக்கி இந்த தடவை அப்படியே மாறி வந்திருக்கு. இன்றைக்கி தான் பௌர்ணமி. பட் நம்ம நேற்றுக்கே கார்த்திகை தீபம் கோயிலில் வச்சங்காட்டி வச்சாச்சுங்க. கார்த்திகை நட்சத்திரம் வந்து இன்றைக்கி தாங்க பிறந்திருக்கு. காலையில் நேரத்துலையோட கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சிருது. அதனால கார்த்திகை அன்னைக்கே தீபம் வச்சாச்சுங்க. பௌர்ணமி மாறி வந்திருக்குங்க. யோகன் குட்டி பட்டாசு வெடிக்கணும்னு ஒரே அழுகைங்க. அவங்க அப்பாவுக்கும் காய்ச்சல்னு நேற்று ஆஃப் டேலியே வந்துட்டார். அதனால 2 பேரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நேற்று நான் சர்க்கோண தீபம் ஏற்றியிருந்தேங்க. கார்த்திகை முருகருக்கும் வசந்ததுன்னு சொல்லிட்டு சர்க்கோண தீபம் ஏற்றியிருந்தேங்க. சர்க்கோண தீபம் மட்டும்தாங்க நெய் தீபம் போட்டிருந்தேன். மற்றதெல்லாம் எண்ணெய் தீபம் தாங்க வச்சுருந்தேன். வியாழக்கிழமை வந்து நான் 12 தீபம் தாங்க வைக்க போகிறேன். 12 தீபம் 12 ராசிகளை குறிக்குங்க. வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.